வணக்கம் மாணவர்களே, உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் படித்த பாடத்தை ஞாபகப்படுத்துவோமா? ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணியே விசை என வரையறுக்கப்படுகிறது. எண் மதிப்பும் திசையும் கொண்டுள்ளதால் விசை ஒரு வெக்டர் அளவு ஆகும். விசை நியூட்டன் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. இந்த விசையை நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்து வருகிறோம். உதாரணமாக, கதவை திறத்தல், கால்பந்தை உதைத்தல், கேரம் விளையாட்டில் நாணயங்களை சுண்டுதல் போன்ற செயல்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்து வருகிறோம். அழுத்தம் என்பது ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை அல்லது விசை பை பரப்பு, அதாவது B ஈக்குவல் டு F பை A. முந்தைய பாடப்பகுதியில் விசையும் அழுத்தமும் என்ற தலைப்பில் விசை பற்றியும் அழுத்தம் பற்றியும் படித்தோம். இன்று நாம் படிக்கப் போவது காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் பற்றியும் திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் பற்றியும் படிக்க இருக்கிறோம். காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் என்பது நம்மை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் காற்று நிரம்பியுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. காற்று நிரம்பியுள்ள இந்த பகுதிக்கு வளிமண்டலம் என்று பெயர். பூமிக்கு மேலாக பல கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் உள்ளது. இந்த வளிமண்டலம் காரணமாக புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் உந்து விசை அல்லது விசையை உணர்கிறது. வளிமண்டல அழுத்தம் என்பது புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் பாதரசமானி. இந்த பாதரசமானியை டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்தார். புவிக்கு மேலாக உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. பாதரசமானியில் உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. பாதரசமானியை வெவ்வேறு கோணங்களில் சாய்த்தாலும் இந்த பாதரசமானியின் பாதரச உயரம் மாறாமலே இருக்கும். கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் 76 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம், அதாவது 1 அட்மாஸ்பரிக் பிரஷர், அதாவது 1 ATM என கருதப்படுகிறது. எனவே ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. இதன் மதிப்பு தோராயமாக 1.01 இன்று 10⁵ Nm⁻⁻2 ஆகும். இதில் N என்பது நியூட்டனையும் M என்பது மீட்டரையும் குறிக்கும் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் SI அலகு முறையில் தோராயமாக 1,00,000 பாஸ்கல் ஆகும். வளிமண்டல அழுத்தத்தின் SI அலகு
பாஸ்கல் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்ட் ஆகும். இப்போது நாம் ஒரு செயல்பாடை செய்து பார்ப்போம். பக்கம் 15, செயல்பாடு 2. இந்த செயல்பாடை செய்வதற்கு 2 பொருட்கள் தேவை. ஒன்று ஒரு கூம்பு குடுவை, மற்றொன்று நன்கு வேக வைத்த ஓடு நீக்கிய முட்டை. இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முட்டையை படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கூம்பு குடுவையின் வாயினுள் வைத்தால் அந்த முட்டை கூம்பு குடுவையின் உள்ளே செல்லாது. இப்போது ஒரு காகிதத்தை எடுத்து பாதி எரிந்த நிலையில் கூம்பு குடுவையினுள் போட்டு கூம்பு குடுவையினுள் காகிதம் எரிந்து அடங்கியதும் முட்டையை மீண்டும் குடுவையின் வாயில் வைத்து சில நிமிடங்கள் கழித்து பார்த்தால் கூம்பு குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டையானது வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக உள்ளே விழுகிறது. ஏனென்றால் காகிதம் கூம்பு குடுவையினுள் எரியும் போது எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது. இதனால் குடுவையினுள் காற்றின் அழுத்தம் குறைகிறது. இந்த அழுத்த குறைவை சமன் செய்ய வளிமண்டலத்திலிருந்து காற்று குடுவையினுள் நுழைய முயற்சிக்கிறது. இதனால் குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டை உள்ளே விழுகிறது. இனி நாம் படிக்க போவது திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் பற்றி படிக்க இருக்கிறோம். மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த மேல்நோக்கிய விசையே மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த விசையை திரவங்கள் மட்டும் செலுத்துவதில்லை, வாயுக்களும் செலுத்துகின்றன. ஒரு பொருள் மூழ்குவதை அல்லது மிதப்பதை இந்த மேல்நோக்கு விசையே தீர்மானிக்கிறது. ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்தால் மூழ்கிவிடும். அதே சமயத்தில் குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும். திரவமானது கொள்கலனின் அடிப்பாகத்தில் மட்டுமல்ல, அதன் சுவர்களின் மீதும் அழுத்தத்தை செலுத்துகிறது. திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் ஆழத்தை சார்ந்தே இருக்கும். இதற்கு ஆதாரமாக ஒரு செயல்பாடு ஒன்றை செய்து பார்ப்போமா? பக்கம் 16, செயல்பாடு 3. தேவையான பொருட்கள்: வெவ்வேறு உயரங்களில் 3 துளைகள் இட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இரண்டாவதாக நீரையும் எடுத்துக்கொள்வோம். செய்முறை: இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை 3 துளைகளையும் அடைத்து வைத்துவிட்டு முழுவதுமாக நீரால் நிரப்ப வேண்டும். இப்போது அந்த 3 துளைகளையும் ஒரே சமயத்தில் நாம் திறந்து வைத்தால் அடியில் உள்ள துளையின் வழியாக நீரானது அதிக அழுத்தத்துடன் வெளியேறுவதை நாம் காணலாம். அதே சமயத்தில் பாத்திரத்தின் மேல் பகுதியில் உள்ள துளையின் வழியாக நீரானது குறைந்த அழுத்தத்துடன் வெளியேறுவதை நாம் காணலாம். இந்த செயல்பாட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் அதிகரிக்கிறது என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது. அடுத்ததாக நாம் ஒரு செயல்பாடை செய்து பார்ப்போமா? அதே பக்கம், அதாவது 16ஆம் பக்கத்தில் உள்ள செயல்பாடு 4. இந்த செயல்பாடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1. இருபுறமும் திறப்புகள் கொண்ட ஒரு பெரிய கண்ணாடி குழாய். இரண்டாவதாக ஒரு பெரிய பலூனை எடுத்துக்கொள்வோம். மூன்றாவதாக நீரையும் எடுத்துக்கொள்வோம்.
செய்முறை இருபுறமும் திறப்புகள் கொண்ட இந்த கண்ணாடி குழாயில் ஒரு புறத்தில் பலூனை பொருத்தி கண்ணாடி குழாயின் மறுபுறம் வழியாக நீரை சிறிது சிறிதாக நாம் ஊற்றும் போது கண்ணாடி குழாயின் அடியில் உள்ள பலூனானது வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே போவதை நாம் காணலாம். இந்த செயல்பாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கொள்கலனின் அடிப்பாகத்தில் திரவத்தினால் செலுத்தப்படும் அழுத்தம் அதன் திரவத்தம்ப உயரத்தினை சார்ந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. மேலும் ஒரு செயல்பாடை செய்து பார்ப்போமா? அதே பக்கம் 16 செயல்பாடு 5. தேவையான பொருட்கள் அடிப்பகுதியிலிருந்து சம அளவு உயரத்தில் சம அளவுடைய 3 துளைகளை இட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் நீரையும் எடுத்துக்கொள்வோம். செய்முறை: இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை 3 துளைகளையும் அடைத்துவிட்டு நீரால் நிரப்ப வேண்டும். பின்பு 3 துளைகளையும் ஒரே சமயத்தில் திறந்து விட வேண்டும். இப்போது நாம் காண்பது அனைத்து துளைகளின் வழியாக சம விசையுடன் நீரானது வெளியேறுவதை காணலாம். பாட்டிலில் இருந்து ஒரே தொலைவில் அது தரையில் விழுவதையும் காணலாம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துகிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். மேலும் அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அணையின் அடிப்புறத்தில் நீர் அதிக அழுத்தத்துடன் இருப்பதால் அணை சேதமடையவும் உடையவும் அதிக வாய்ப்பு உண்டு. இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவே அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலிற்குள் செல்லும் போது சிறப்பு உடைகளை அணிந்து செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் கடலின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நீரின் அழுத்தம் அதிகமாகும். நீரின் அதிக அழுத்தத்தின் காரணமாக ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் சிறப்பு உடைகளை அணிந்து செல்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி என்பது மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. இந்த கருத்தை பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளைஸ் பாஸ்கல் என்பவர் முதலில் எடுத்துரைத்தார். இந்த பாஸ்கல் விதியை மெய்ப்பிக்க ஒரு செயல்பாடை செய்து பார்ப்போமா? பக்கம் 16 செயல்பாடு 6. தேவையான பொருட்கள்: ஒரு ரப்பர் பந்து. இந்த ரப்பர் பந்தின் மேற்பரப்பில் ஊசி கொண்டு வெவ்வேறு இடங்களில் சிறு சிறு துளைகளாக இட்டு எடுத்துக்கொள்வோம். மற்றும் நீர், இந்த இரண்டையும் எடுத்துக்கொள்வோம். இப்போது இந்த ரப்பர் பந்தை நீரினால் நிரப்பி ரப்பர் பந்தை நாம் இப்போது அழுத்தினோமானால் ரப்பர் பந்தின் அனைத்து துளைகளின் வழியாக ஒரே அளவு நீர் அனைத்து திசைகளிலும் வெளியேறுவதை நாம் காணலாம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால்,
திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். இப்போது இந்த பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளை பற்றி பார்ப்போமா? 1. வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகிறது. 2. வாகனங்களில் உள்ள வேகத்தடை அதாவது ஸ்பீட் பிரேக் அமைப்பு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. 3. பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுத்தப்படுகிறது. இன்று நாம் படித்த பாடத்தை நினைவுபடுத்துவோமா? புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படுகிறது. இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது. இந்த கருவியை கண்டுபிடித்தவர் டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் ஆவார். ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை மேல்நோக்கு விசையே தீர்மானிக்கிறது. ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்தால் மூழ்கிவிடும். அதே சமயத்தில் ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும். பாஸ்கல் விதி என்பது மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. வீட்டு பாடம் கேள்வி எண் 1. ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்கு. கேள்வி எண் 2. பாஸ்கல் விதியை எழுது. கேள்வி எண் 3. பாஸ்கல் விதியின் 3 பயன்பாடுகளை தருக. இன்றைய பாடப்பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.